திருக்கோவில் பிரதேச சபை கூட்டம் முடிவில் பிரதேச சபை அதிகாரிகள் தவிசாளருக்கு எதிராக செயற்பட்டதாக முகப்புத்தகத்தில் காணொலி ஒன்று பதிவிடப்பட்டுள்ளது. மக்கள் கொடுத்த பதவி, இதில் நான் நீடிப்பதா அல்லது இவர்களின் கோரிக்கையை ஏற்று பதவி விலகுவதா? நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களும் இனியாவது நலம் பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம் என திருக்கோவில் தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் தனது முகப்புத்தக பதிவில் தெரிவித்துள்ளார். எனக்கு மக்கள் பிரச்சனையே இங்க ஒழுங்கா கையாளப்படாது. வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. மக்களுக்குரிய பிரச்சனைக்குரிய வேலைகள் ஒழுங்கா நடைபெறும். ஒழுங்கா செய்யணும் போனா எல்லாரும் எங்க போயிட்டாங்க. அப்ப எப்படி பிரதேச முன்னேற்றம், எப்படி ஜனாதிபதி திட்டத்திற்கு நாங்க எப்படி பயணிக்கிறோம்? நீங்க அதை சொல்லுங்களேன். இப்ப ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு கடிதமும் வந்து ஒவ்வொன்றுக்கு ரிப்ளை பண்ணணும். ஒரு பொதுமான ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அது சேர்மன் ரிப்ளை பண்ணல, அந்த அதிகாரிகளை ரிப்ளை பண்ணணும். பொதுமக்கள் கடிதமா போட்டு போறாங்க, அவங்களுக்கு தீர்வு இல்லை. உங்களோட ஒழுங்கா வேலை செய்யுங்க சொன்னா நீங்க எனக்கு சேமனுக்கு எல்லாமே நீங்க இது பாருங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் நான் சொல்றேன் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லி ஒழுங்கா வேலை செய்யல இப்ப நான் சொல்லுவேன். இவர் எஸ்டிமேட் எல்லாம் சரியா கொஞ்சம் போங்க. நான் என்ன இவர் எஸ்டிமேட்ல இருந்து எல்லாம் பிழை நடந்து ஆனில பேமெண்ட் இப்ப ஸ்டாப் ஆயிருக்குது. இவர் 5-6 தரம் அம்பாறை போறது திருத்துறது பாரது எஸ்டிமேட். அங்க இருந்து வார காசுக்கு இவர் எஸ்டிமேட் பண்றது. அதாவது அங்க இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கேட்டா இவர் எஸ்டிமேட் பண்ண 30 லட்சம் வேண்டாம், 30 லட்சத்துக்கு எஸ்டிமேட் போடும். 15 லட்சத்துக்கு எஸ்டிமேட் பண்ணா மிச்ச காசு ஆறு போடுற சபையால கூட காசு இருக்கா? கடந்த உங்களுக்கு சொல்றேன் ஒரு எஸ்டிமேட் நான் செய்தால் அந்த எஸ்டிமேட் தொகையை மேலதிகமாக இன்ஜினியரிங் எஸ்டிமேட் இருக்காரு. அவர் செக் பண்ணி அப்ரூவ் பண்ற எஸ்டிமேட்டை பிழை என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சபையால